श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्त। श्री गणेशाय नमः। श्री सरस्वत्यै नमः। श्री गुरुभ्यो नमः. சத்குரு ஸ்ரீ சாய்நாதன் அனுகிரகத்துடன் ஆச்சாரிய ஸ்ரீ எக்கிராலா பரத்வாஜ மாஸ்டர் அவர்களின் சாநித்தியத்தில் அந்த தந்தையின் ஆசைகளுடன் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சத்சங்க மகா யஜ்ஞத்தில் நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஸ்ரீகுரு லீலைகள் விவரித்துக் கொண்டே வருகின்றோம். சென்ற வாரம் நாம் நன்றி, பொறுப்பு, விவேகம் இந்த 3 விஷயங்களை ஒரு வாரமாக நாம் செய்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் கவனமாக பிராக்டிஸ் பண்ணணும் என்று தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி மறவாம இருப்பதுதான் நம் ஆனந்தத்திற்கு காரணம். நன்றிக்கும் ஆனந்தத்திற்கும் என்ன ஒரு தொடர்பு அப்படின்னா, கடவுள் நமக்கு என்ன செஞ்சார் அப்படின்றது மறப்பதனாலதான் ஒவ்வொரு நொடியும் நமக்கு துக்கம்தான் வருது. எதுக்கு, எப்படி, எதனால் நமக்கு துக்கம் அப்படின்னா, நாம் கடவுள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறோம், பாராயணம் செய்யறோம், அந்த கோரிக்கை நிறைவேறியது. நாம் வேண்டியதை தருவதற்காக சத்குரு நம் கூடவே இருப்பார் என்ற நம்பிக்கை அந்த பாராயணத்தில் நம் மனசுக்கு வந்தது. அந்த கோரிக்கை நிறைவேறும் போது எவ்வளவு ஆனந்தமாக இருந்தோம். காலப்போக்கில் என்னாகும், நாம் அதை மறந்து விடுவோம். மறுபடியும் நமக்கு ஆசையோ தேவையோ கஷ்டமோ அல்லது கோரிக்கையோ வரும்போது, நமக்கு தான் பாபா இருக்காரே, நமக்கென்ன வேண்டுமானாலும் அதை செய்து தருவாரே என்ற விசுவாசம் இருந்தால் நாம் கஷ்டத்தை பார்த்து துக்கப்பட மாட்டோம், கவலைப்பட மாட்டோம். அந்த ஞாபகம் நமக்கு எப்படி இருக்கும், மனசுக்குள் நன்றி இருந்தால் அந்த ஞாபகம் இருக்கும். நன்றி மறப்பது நன்றன்று. நன்றி யாருக்கு நன்றன்று? நமக்கு பாபா எத்தனை முறை ஆனாலும் உதவி செஞ்சுட்டே இருப்பார். அவருக்கு நன்றன்று, நமக்கே நல்லதல்ல. ஆகையால் தான் நன்றி மறவாதே என்று நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயமோ இல்ல ஒரு வேலையோ செய்யும் போது, பொறுப்பு நம் கைகளில் இருக்கும் போது விவேகமாக செயல்படுவோம். விவேகத்தினால் என்னாகும், துக்கம் தூரமாகும். வெறுப்பு, துக்கம் எங்க வருது அப்படின்னா, விவேகம் இல்லாததுனால, அந்த வேலையின் சீரியஸ்னஸ் நமக்கு தெரியாததுனால, செய்கின்ற வேலை நமக்கு பிடிக்காததுனால. அப்படிதானே? இங்க பாருங்க, ஒரு சின்ன குழந்தை ஃபர்ஸ்டை கேட்கறதுக்கு பெருசாக தோன்றின விஷயங்களை எவ்வளவு துணிச்சலாக தைரியமாக சாதிக்கணும் என்று அவர் புறப்பட்டார். அப்படின்னா என்ன பொருள்? தன் குரு மேல் கொண்ட விசுவாசம், நன்றி. என் குருவிற்கார், எனக்கு என்ன, அவர் சொல்லிக் கொடுத்தார், என்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு கொடுப்பார் என்ற பொறுப்பு அவனுக்கு, ஃபர்ஸ்டைக்கு. ஆகையால் தான் ஃபர்ஸ்டை இந்த குருதர்ஷனை சமர்ப்பிக்கிறதுக்காக முன்னேறினான். குருதட்சிணியாக என்னுடைய குரு என்ன கேட்டார்? ஃபர்ஸ்ட் மலைக்கும் வெயிலுக்கும் நெருப்புக்கும் அழியாத ஒரு குடில் கேட்டார். அது எப்படி முடியும் அப்படின்னு நமக்கு டவுட் வரலாம். ஆனா ஃபர்ஸ்டையில் விவேகம் இருக்கு. அதனால்தான் ஃபர்ஸ்டைக்கு இந்த குருதட்சிணை கஷ்டம் அப்படின்ற எண்ணம் வரவில்லை. அதுதான் திடமான குருபக்தி, விவேகத்துடன் குருபக்தி. அப்பேற்பட்ட திடமான குடில் வேண்டும். உனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அசையாத குரு பக்தி வேண்டும் என்று
கேட்டார். ராமாயணத்தில் நாம் பார்த்திருக்கோம். ராமர் கிட்ட விஸ்வாமித்திரர் வருவாரு, என்னுடைய யாகத்தை காக்கணும் அப்படின்னு. அரக்கர்கள் யாகத்தில் ரத்தத்தையும் ஆடு மாடுகள் எல்லாமே போட்டுட்டே இருப்பாங்க. அதை காக்கணும் அப்படின்னு விஸ்வாமித்திரர் ராமர் கிட்ட வருவார். ராமர் என்ன செஞ்சாரு? தன்னுடைய அம்புகளால் விஸ்வாமித்திரனின் யாகத்தை ஒரு பாதுகாப்பு கவச்சமாக அந்த அம்புகளை விட்டார். பாதுகாப்பு இருந்ததினால் அந்த யஜ்ஞம் எந்த தடையின்றி நடந்து கொண்டிருந்தது. எப்பொழுது நமக்கு அசைக்க முடியாத திடமான குருவின் பக்தி இருக்கோ, குருவின் மேல் பக்தி இருக்கோ, அப்பொழுது நாம் செய்கின்ற ஒவ்வொரு வேலை குருவின் வேலையாக எண்ணி நாம் செய்வோம், குருவின் வாக்கை காப்பாற்றுவோம். அந்த விதமான விவேகத்துடன் குரு பக்தி எனக்கு வேண்டும் என்று குரு கேட்டார். தனக்கு கஷ்டமாக இருந்தால் கூட தன்னுடைய குரு தனக்கு கண்டிப்பாக கொடுப்பார், நான் சாதிப்பேன் என்ற திடமான விசுவாசம் தஷ்டைக்கு. அந்த விசுவாசம் இருந்தால் வேற எந்த விதமான யோசனையும் நமக்கு வராது. அதை தண்ணீரால் நினைக்க முடியாது, காற்றால் அசைக்க முடியாது, நெருப்பால் சுடவும் முடியாது. அதுதான் நமக்குள் இருக்கின்ற ஆன்மா. அப்பேற்பட்ட குடில் எனக்கு வேண்டும் என்று கேட்டார். இது எல்லாமே ஏன் இவ்வளவு விவரத்து கொண்டு வருகின்றோம்? ஏதோ ஒரு லீலை, ஒரு கதையாக சுருட்டே போயிடலாம். எந்த லீலை செய்தாலும் அதில் நாம் என்ன கத்துக்கிறோம், அந்த கத்துக்கிட்ட விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு இம்ப்ளிமெண்ட் செய்றோம் என்று தெரிஞ்சுக்கணும். நம்ம எவ்வளவு அந்த லீலையினால் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை நமக்கு நாம் எவ்வளவு சீர்திருத்திக்கிட்டோம் என்று பார்க்கணும். அதற்காக தானே பாபாவானாலும் இல்லைன்னா பரத்வாஜா மாஸ்டர் ஆகட்டும் லீலைகள் செய்தாங்க. இல்லைன்னா நான் ஒரு மகான் அப்படின்னு காட்டுக்கிறதுக்காக இல்ல. அவர்கள் மகான்களாக இருந்தால் நமக்கு என்ன பலன்? இப்ப பாபா சர்வஜர் என்று நாம் படிச்சிருக்கோம். அந்த விஷயத்தை நம்ம எப்படி வெளிப்படணும்? அந்த விஷயத்தை பாபா சர்வஜர் என்ற விஷயத்தை நாம் எப்படி வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னா, இப்ப ஒரு தவறு செஞ்சிருக்க, அந்த தவறை இந்த சத்சங்கத்தில் மாஸ்டர் யார் மூலமாகவோ வெளிப்பட செய்வார். அப்படி செய்யும் போது நான் என்ன நினைக்கணும்? நான் செய்கின்ற அனைத்தும் அவர் கவனிக்கிறார், அவர் கண்காணிப்பில் தான் நடக்குது, அவருக்கு தெரியாம நான் எதுவும் செய்ய முடியாது என்று எண்ணம் எனக்கு வரணும். பிறகு நான் அதை திருத்திக்கணும். மறுபடியும் அந்த தவறை நான் செய்யாம இருக்கணும். அப்பொழுதுதான் நான் பாபா சர்வஜர் என்று வெறும் வார்த்தையால் சொல்றது கிடையாது. அந்த சர்வஜர் என்றது மனசுக்குள்ளிருந்து வருது. இதுதான் லீலை. இல்லைன்னா அவர் லீலை செய்தார், அவர் ஒரு மகான், அவ்வளவுதான். இங்க குரு கேட்டார், ட்ரஸ்டை கொடுத்துட்டார் என்று சொன்னால் முடிச்சிடும். ஆனால் மாஸ்டர் அவர்கள் நமக்காக எவ்வளவு நுட்பமாக விலாவரியாக நமக்கு விவரணை தரார் பாருங்க. அவருக்கு நம்ம எவ்வளவு கருணை. இல்லைன்னா சினிமால பார்த்திருப்போம், பழைய சினிமால எல்லாம் ஜீபூம்பா அப்படின்னு சொன்ன உடனே, மாயம் மந்திரம் போட்ட உடனே நம்ம என்ன வேண்டுமோ கையில வந்துடும். அப்படி செஞ்சிட்டார் அப்படின்னா நமக்கு என்ன தோணும்? ஓ, குருன்னா இந்த மாதிரி மேஜிக் செய்யணும் போல இருக்கு, அந்த மாதிரி குரு நமக்கும் கிடைச்சா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணுவோம்னா, அந்த மாதிரி மேஜிக் செய்கின்ற குருவை தேடி நாம் அலைவோம். சப்போஸ் அந்த மாதிரி இப்ப இல்ல, சப்போஸ் அந்த மாதிரி மாயம் மந்திரம் செய்கின்ற ஒரு குரு கிடைத்தார் அப்படின்னா
உடனே யோசனையே இல்லை, நம்பிடுவோம். பாபா திருவிளையாடல்ல ஒரு லீலை இருக்கு. சுப்பிரமணியம் அப்படின்ற ஒருத்தர் தன்னுடைய நண்பரோட சேர்ந்து கேரளாவுக்கு போவார். அங்க ஒரு அப்பா அப்படின்ற ஒரு மகான் இருக்கார், போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு. இவருக்கு என்னமோ பாபா மேல்தான் பக்தி. சரி, ஃப்ரெண்டு கூப்பிட்டாரு அப்படின்னு கிளம்புவோம். அங்க போனா எல்லாரும் அந்த மகானுக்கு தட்டுல ₹1 காயின் போட்டுட்டே தட்சிணை கொடுத்துட்டே இருக்காங்க. சரி, எல்லாரும் போடுறாங்க, நம்மளும் போடலாம் அப்படின்னு ₹1 காயின் போடுறாரு. ஆனா அந்த மகான் என்ன சொல்றாரு பாருங்க, உன்னுடைய குரு சர்வ சமர்த்தன், வல்லவன், நீ யாரிடமும் செல்ல தேவையில்லை அப்படின்னு சொன்னார். இது சொல்லும் போது எப்படி இருக்கும் அவருடைய மனசு? சரணடைந்த நம்முடைய குரு எப்பேற்பட்டவர் அப்படின்ற ஒரு உணர்வு வருமா இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு குருவை நாம் சரணடைய வேண்டும். இல்லைன்னா போவதும் வேஸ்ட். வேற குரு நமக்கு தேவையே இல்லை, அவசியமும் இல்லை. அப்படின்னா எங்கேயும் போக கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது, போலாம். அவங்க என்ன சொன்னாலும் அது பாபாவின் வார்த்தையாக நாம் எண்ணி அதை எடுத்துக்கணும். சப்போஸ் நமக்கு கஷ்டமாக இருந்தால் கூட பாபாவின் வாக்காக எண்ணி நாம் அதை கடைபிடிக்கணும். அப்படி இல்லாம கஷ்டமா இருக்கு விட்டுடலாமே அப்படின்னு விடக்கூடாது. எதுக்கு போறது, எதுக்கு கேட்கறது, எதுக்கு செய்யாம இருக்கிறது, அதுக்கு போகாம இருக்கலாமே, அதுதான் இங்க சொல்றாங்க. நமக்கு பாபாவே போதும். இரண்டாவது குரு பத்னி கேட்கிறாங்க, என்னன்னா யாரும் நேக்க முடியாத, யாரும் தைக்க முடியாத வண்ணமயமான கலர் கலரா எப்பவுமே எனக்கு ஃபிட்டா இருக்கிற மாதிரி ஒரு ஜாக்கெட் எனக்கு வேணும்னு கேட்டாங்க. நமக்குதான் ஜாக்கெட் பத்தியே தெரியாதே, குரு பத்னி ஏன்பா இப்படி கேட்கிறாங்க அப்படின்னு ஒரு யோசனை கூட அவருக்கு வரவில்லை. இதில் ஏதோ உள்பொருள் இருக்கு என்று ட்ரஸ்டை நினைத்தார். இதுதான் குரு பக்தி. இதில் உள்பொருள் என்னன்னா, சித்திர விசித்திரமான பேர் உருவமற்ற இந்த அகிலம்தான் ஜெகன்மாதாவின் ஸ்வரூபம் என்ற இதயம். அதுதான் குரு பத்னி கேட்ட குரு தட்சிணை. இந்த லௌகீகமான உலகம் சித்திர விசித்திரமாக இருக்கும், விந்தையாக இருக்கும், பல வண்ணங்களோடு பேர் உருவம் கொண்டிருக்கும். ஒரு மலையாக, ஒரு செடியாக, ஒரு பாறையாக பல வண்ணங்களோடு, பல வடிவங்களோடு, பல பேர்களோடு இருப்பதுதான் ஜெகன்மாதை, இந்த அகிலம். எப்படி இருந்தாலும் அதற்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது ஜெகன்மாதா. ஜெகன்மாதா என்று சொல்லதினால் சட்டையோடு ஒப்பிட்டார் போல இருக்கு. மாதா என்றால் என்ன? தாய், அம்மா. அப்படின்னா தந்தை இல்லையா? ஏன் தாயை மட்டும் இங்க குறிப்பிடுறாங்க? அனைத்தும் ஒரே ஒரு சக்தி வடிவம்தான் என்று சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இங்க தாய் வேறு தந்தை வேறு கிடையாது. தாய் அப்படின்னா அம்மா, ஒரு ஸ்திரீ. அந்த ஸ்திரீ என்ற எழுத்தில் சகாரம், தகாரம், ரகாரம். ச என்றால் சத்வகுணம், தா என்றால் தமோகுணம், ரா என்றால் ரஜோகுணம். அந்த துணைக்கால் வருது இல்லையா, ஸ்திரீ அப்படின்னு, அதுதான் சக்தி. இந்த 3 குணங்கள் கொண்டிருப்பதுதான் ஸ்திரீ அப்படின்னா ஜெகன்மாதா. ராமாயணம் நாம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தெரியும், சீதை சத்வகுணம், கைகேயி ரஜோகுணம், தாட்டகி தமோகுணம். இந்த 3 பெண்கள் தான், ஒரே சக்தி, குணங்கள் வேறுபட்டிருக்கு. இன்னும் எளிமையா புரியணும் அப்படின்னா நவராத்திரி எடுத்துக்கலாம். முதல் 3 நாள் மகாகாளி, 3 நாளாக நம்ம பிரித்து வழிபடுவோம். மகாகாளி
மகாலட்சுமி, சரஸ்வதி. 9 நாள் ஒரே சக்தி, 3 குணங்கள். அதே போலதான் அனைத்தும் ஒன்றுதான் என்ற திடமான பாவனை கொண்டிருப்பதுதான் குரு பத்னி கேட்ட சட்டை. பாபா சொல்லியிருக்கார், நீ எதை பார்த்தாலும் அதில் நான் இருப்பேன், நீ பார்க்கும் அனைத்தும் என் வடிவம்தான் அப்படின்னு விஸ்வரூபம். நம்ம சினிமால பார்த்திருக்கோம் விஸ்வரூபம், கிருஷ்ணரோட விஸ்வரூபம் படம் பார்த்தோம்னா அவர் பெருசா உருவம் இருக்கும். அதில் மலை, காடு, மேகம், தண்ணி, மண், ஆகாயம் எல்லாமே இருக்கும். அனைத்து உயிரினங்கள் இருக்கும். நான் என்ன நினைச்சேன்னா, ஓஹோ அவருக்குள்ள எல்லாமே இருக்கு போல இருக்கு நினைச்சேன். ஆனா அது அப்படி கிடையாது. நம் பார்க்கின்ற ஒவ்வொரு விஷயம், அது உயிர் இருக்கா உயிர் இல்லாததா இல்லை, எல்லாமே கிருஷ்ணரின் ரூபமாக நாம் பார்க்கணும். முன்பு தெரியல, சத்சங்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. நம்ம ஸ்லோகம் சொல்லுவோம், தமேவ மாதா பிதா தமேவா அப்படின்னு. அதுல தாய தந்தையை பாபாவாக, பாபாதான் தாய் தந்தை குரு பணம் எல்லாமே அப்படின்னு நினைச்சோம். அப்படி கிடையாது. நம்முடைய தாயை பாபா ரூபமாக பார்க்கணும், தந்தையை பாபா ரூபமாக பார்க்கணும். அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் பாபா ரூபமாக பார்க்கணும். அதுதான் நீங்க குரு பத்னி கேட்ட சட்டை. அந்த சக்தி ஆக்ரோஷமாகவும் இருக்கும், அன்பாகவும் இருக்கும். நவராத்திரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தெரியும், மகாகாளி ஆக்ரோஷம், லக்ஷ்மி சரஸ்வதி அன்பு மிகுந்த வடிவம். இந்த பாவனையை திடமாக்கிக்க வேண்டும். ஜாக்கெட் எப்படி இருக்கும், அந்த சட்டை எப்படி இருக்கும், பல வண்ணங்கள் இருக்கும், பல வடிவங்களும் இருக்கும். ஆனால் அந்த சட்டை ஒண்ணுதானே, அதுக்கு பேர வேற இல்லை, சட்டை அவ்வளவுதான். அதே போல்தான் சக்தி ஸ்வரூபம் ஒன்றுதான். இதுதான் குரு பத்னி கேட்ட சட்டை. மூன்றாவதாக குரு புத்திரன் என்ன கேட்டான், ஒரு பாதுகைகள் கேட்டான். அது எப்படி இருக்கணுமா, மண்ணுல நடக்கணுமா, மண்ணு ஒட்டக்கூடாதா, தண்ணி மேல் நடக்கணுமா, தண்ணி படாக்கூடாதா, எப்பவுமே எவ்வளவு வளர்ந்தாலும் எனக்கு ஃபிட்டா இருக்கணுமா, நான் வளர்ந்தாலும் அது எனக்கு கரெக்டா இருக்கணும், அப்பேற்பட்ட ஒரு பாதுகைகள் எனக்கு வேண்டும் என்று கேட்டார். அது அந்த பாதுகைகள் யாராவது செய்ய முடியுமா? முடியாது. இதில் இருக்கின்ற உட்பொருள் என்னன்னா, யமமும் நியமமும் நிறைந்த மனம். நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கணும் இந்த வார்த்தையை. யமமும் என்றால் எதை செய்யணுமோ அதை செய்வது. நியமமும் அப்படின்னா எதை செய்யக்கூடாதோ அதை செய்யாம இருப்பது. இந்த இரண்டு கலந்துதான் மனம். அந்த மனம் எப்படி இருக்கும், எதை செய்யணும் என்பதும் தெரியும், எதை செய்யக்கூடாது என்பதும் தெரியும். அப்படின்னா அதர்மம் எப்படி செய்வோம், நம் தர்மம் தானே செய்வோம். உன்னுடைய மனம் அபவித்திரமாக இருந்தால் அனைத்தும் அபவித்திரமாக தெரியும், அசுத்தமாக தெரியும். பவித்திரமாக இருந்தால் பவித்திரமாக தெரியும். அப்படி இருக்கும்போது மண் என்ற அபவித்திரம், அசுத்தம் எப்படி ஒட்டும் நமக்கு? நம் மனம் ஃபுல்லா பவித்திரமா இருந்தா பிறகு அபவித்திரம் உள்ள போகிறதுக்கு சான்ஸே இல்லை. ரபியா அப்படின்ற ஒரு பெண் மகான் இருந்தாங்களா, தன்னுடைய குரு என்ன சொன்னாரா ஒரு நாள், கடவுள் அன்பு மிகுந்தவர், இதை நீ உன்னுடைய மனதில் நிரப்பிக்கோ அப்படின்னு சொன்னாராம். அந்த அம்மா சரின்றாங்களா. கொஞ்ச நேரம் கழிச்சு சைத்தான் அப்படின்னாங்களா. சைத்தான் உனக்கு தெரியுதா? சைத்தான் என்ன? அபவித்திரம், தீய சக்தி, இல்லைன்னா அசுத்தம். அந்த அம்மா பதிலே சொல்ல கம்மா இருக்காங்களா.
ரெண்டாவது வாட்டி 3வது வாட்டி சொல்றாங்களா, அவங்க பதிலே தரல. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மையார் சொல்றாங்களா, நீங்க என்ன சொன்னீங்க? கடவுள் அன்பு மிகுந்தவர் என்பதை உன்னோட இதயத்தில் நிரப்பிக்கோன்னு சொன்னீங்க. நான் ஃபுல்லா நிரப்பிக்கிட்டேன். இனிமே என் இதயத்துல பிளேஸே இல்லை. கொஞ்சம் பிளேஸ் இருந்தா தானே நீங்க சொல்ற வார்த்தை என் மனசுக்குள்ள போகும் அப்படின்னு சொன்னாங்களா. இப்ப ஒரு ரூம்ல ஒரு கல்யாணத்துக்கு போகும். ஒரு ரூம் ஃபுல்லா ஜனம் உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு 2 பேர் வந்தாங்கன்னா அந்த ரூம்ல பிளேஸ் இருக்குமா உட்கார்றதுக்கு? முடியாது இல்ல. அதே போலதான் யமமும் நியமமும் கொண்ட மனம் இருக்கின்றவன் எங்கு போனாலும் யார் என்ன சொன்னாலும் அவன் தர்மத்தை கடைபிடிப்பான், தர்மத்துடன் வாழ்வான். அதர்மம் உள்ள போகவே போகாது. நம் கையில் படிப்பறிவு இருந்தா நாம் எங்கு சென்றாலும் நம்மால் வாழ முடியும். பேர், புகழ், பணம் நம்மை விட்டு போகலாம், ஆனால் படிப்பு நம்மை விட்டு போகாது, நமக்கு கை கொடுக்கும். அதே போல் யமமும் நியமமும் இருந்தால் நம் மனதை கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். எல்லாத்துக்கும் காரணம் நம்முடைய மனம்தான். பகவத்கீதையில் சொன்னது போல் மனஹ் ஏவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷே. பந்தத்துக்கும் மோட்சத்திற்கும் காரணம் நம்முடைய மனம். அந்த மனதை சரி செய்கிறார் நம்முடைய சத்குருவான சாய்நாதர். அதற்கு நாம் என்ன செய்யணும்? டெய்லி சாய் திருவிளையாடல் பாராயணம் செய்யணும். அப்படி பாராயணம் செய்யும் போது நம் மனதில் தீய எண்ணங்கள் வராது. ஒரு மகான் சொல்வாரா, கோரிக்கைகள் நீ ஜெயிக்கணும் அப்படின்னு. அப்படின்னா கோரிக்கையே இருக்கக்கூடாதா அப்படின்றது கிடையாது. அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதர்மம் என்ற லட்சியம், செகண்ட் ஒன் இது அழகா இல்லை, கோரமா இருக்கே அப்படின்ற வேறுபாடு மனசு பார்க்க கூடாது. மூன்றாவது தீங்கு, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யணும் என்ற எண்ணம். இது நல்லா யோசிச்சு இந்த 3 தீய குணங்களை கம்மி பண்ணிட்டாலே போதும். முயற்சி பண்ணணும், அப்படியே விட்டுடணும் அப்படின்னு சொல்லவே இல்லை. அது யாராலும் முடியாதது. முயற்சி செய்தா கண்டிப்பா முடியும். எப்படி அப்படின்னா, எப்பொழுதுமே நாம் பிரசன்ட்ல இருந்தால் அது முடியும். அக்னியை தொட்டால் சுடும், ஜாகிரதையா இரு என்று மனசுக்குள்ள வருமா இல்லையா? நாம் ஒரு வழியில் செல்லும் போது முள்ளு வரும், கொஞ்சம் ஜாகிரதையா நடப்போமா இல்லையா? அதே மாதிரிதான் அதர்மம் செய்தவனை பார்த்து அவனை தாண்டிப்போம். எந்த விதமான ஒரு எண்ணமும் உனக்கு வேண்டாம், அவனை தாண்டி நீ போயிட்டே இருக்கணும். அவர்தான் ஒரு முள்ளு என்று எண்ணி அவனை தாண்டி நாம் போயிடணும். எப்பவுமே பிரசன்ட்ல இரு, எப்பவுமே விழிப்புணர்வோடு இரு. அந்த விழிப்புணர்வோடு இருந்தால் இது அதர்மம், இது கோரமா இருக்கு, இது நல்லாவே இல்லை, இது பிடிச்சது, இது பிடிக்காதது, மற்றவர்களுக்கு தீங்கு செய்யணும் என்ற எண்ணம் எதுவுமே உள்ள வராது. அப்பேற்பட்ட பாதுகைகள் எனக்கு வேண்டும். அது எங்க வேண்டுமானாலும் என்னை கூட்டிட்டு போகணும். அந்த சாமர்த்தியம் அதுக்கு இருக்கும். அந்த சாமர்த்தியம் ஆக்சுவலா யாருக்கு இருக்கணும்னா, அந்த பாதுகைகள் போட்டுக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். இப்ப ஐஐடியில ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவரை நிறைய யூனிவர்சிட்டியில கூப்பிடுவாங்க, எங்க காலேஜ்ல சேருங்க, நாங்க ஃப்ரீயா படிக்க வைக்கிறோம், ஃபாரினுக்கு அனுப்புறோம். அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான குவாலிட்டிஸ் நமக்கு இருந்தால் அந்த பாதுகைகள் நமக்கு கிடைக்கும். 4வது குரு புத்திரிகை கேட்ட குரு தட்சணை.
அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, எனக்கு கம்மல் வேணும், யானை தந்தத்தால் ஒரே ஒரு தூண் கொண்ட பொம்மை வீடு வேணும், அதில் அனைத்து சாமான்கள், பாத்திரங்கள், சமையல் பாத்திரங்கள் இருக்கணுமா, அதுவே அவருக்கு சமைக்க கத்து கொடுக்கணுமா, சமைத்த பதார்த்தங்கள் சூடா இருக்கணுமா, விளையாடி முடிந்த பிறகு அனைத்தும் மடிச்சு வச்சிடணுமா, அந்த பொம்மை வீட்டுக்கு எங்க வேணா எடுத்துட்டு போகணுமா, அதுக்கு சக்கரங்கள் இருக்கணுமா, வீல்ஸ் இருக்கணுமா, அதோட சேர்த்து ஒரு சேரும் இருக்கணுமா. இவ்வளோ பெரிய லிஸ்ட் கொடுக்குறாங்க குரு பத்திரிகை. இதற்கு என்ன பொருள் அப்படின்னா, அகத்திலும் புறத்திலும் சுத்தமாக இருக்கக்கூடிய இந்த தேகம், இந்த தேகமானது எப்படி இருக்கும், மாம்சம், ரத்தம், மலமூத்திரங்கள் கொண்டிருக்கின்ற இந்த தேகத்தை குரு பத்திரிகை கேட்ட பொம்மை வீடு. அகத்திலும் புறத்திலும் தூய்மையாக்கப்பட்ட, அதாவது நமக்குள்ள நிறைய தீய எண்ணங்கள் ஒளிந்திருக்கும், அது சில நேரத்துல வெளியே வரும். எல்லாருமே எல்லா நேரத்துல பெர்ஃபெக்டா இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தூய்மையாக்கப்பட்ட வீடு எனக்கு வேண்டும். ஏன்னா இந்த தேகம் மாம்சம், ரத்தம், மலமூத்திரங்கள் கொண்டு அசுத்தமாக இருக்கும். ஆனால் இந்த தேகத்தை தூய்மையா வச்சுக்கோ. மொத்தத்துல குரு பத்திரிகை என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, பியூரிட்டியா இரு, அதாவது சாமர்த்தியம் கொண்டு வாழ்க்கை முறைதான் கேட்கிற குருதட்சணை. நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கணும், சாமர்த்தியம் கொண்டு வாழ்க்கை முறை. அப்ப சாமர்த்தியம் கொண்டு நம்ம வாழும்போது அசுத்தம் நமக்குள் வருமா? வராது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்பேற்பட்ட ஒரு தேகம் தான் குரு புத்திரிகேட்ட தட்சிணை. அப்படிதான் என்ன இவங்க சொல்றாங்க, நீ அப்படி இருக்கணும், நீ ஜெயிக்கணும் என்று ட்ரஸ்டேக்கு சொல்றாங்க. சரி, இது எல்லாமே அந்த சின்ன குழந்தைக்கு வந்தது. எப்படி? ஈஸ்வரனின் அனுகிரகத்தினால் வந்தது. அது எப்படின்னா குரு சேவையால், அந்த சிவனின் அனுகிரகத்தால் வந்தது. ஆகையால் திடமான நம்பிக்கையோடு பொறுமையோடு குருவின் சேவை செய்வதனால் தான் வேண்டாமலேயே துவஷ்டைக்கு பிரம்மபதம் கிட்டியது. இங்கு குருவின் முக்கியத்துவத்தை எப்பொழுதுமே மறுத்து கொண்டே இருக்க வேண்டும். குருவின் முக்கியத்துவத்தை எப்பொழுதுமே மறுத்து கொண்டே இருக்க வேண்டும். குரு என்றால் என்ன பொருள்? அந்த குரு என்ற பொருளுக்கு நாம் மிக மிக கவனமாக இருக்கணும். கிருஷ்ணர், ராமர் எப்படி தன்னுடைய குருவை சேவித்தாங்க? காட்டுக்கு போனாங்க, சமித்துகள் சேகரித்தாங்க, குரு என்ன சொன்னாலும் மறு பேச்சு பேசாம செஞ்சாங்க. இப்பேற்பட்டவர்கள் தான் குருவாக இருக்க முடியும். இல்லைன்னா இந்த கலியுகத்தில் தெருவுக்குரு குரு இருக்காங்க. குரு என்றால் இப்படி இருக்கணும் என்று, எப்படி இருக்கணும் என்று கீதையில், வேதங்களில், உபனிஷத்துகளில் இருக்கு. அதுதான் நமக்கு ஆதாரம். அதில் சொன்னது போல் பாபா இருந்தார். பாபா நமக்கு குரு சரித்திரை அதுக்காக தான் தந்தார். குரு என்றால் சாய்நாதர் போல் இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு குருவுக்கு தான் நாம் சேவை செய்யணும். சரிங்க, நான் சேவை செய்யறதுக்கு ரெடியா இருக்கேன், ஆனால் எனக்கு பாக்கியமாக ஒரு குரு யாருமே இல்லையே. பாபா குருவாக என்னலாம், ஆனா அவர் எதுவுமே சொல்ல மாட்டாரே, எப்படி நான் சேவை செய்வது? அப்படின்னா பாபாவுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யணும். அவரின் அபீஷ்டம் தான் நம்முடைய அபீஷ்டம். அவருக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் செய்வதுதான் குரு சேவை. தப்பிக்கிறதுக்காக சொல்லலாம், பாபா எதுவுமே சொல்ல மாட்டார் அதனால நான் செய்யல அப்படின்னு. அது கிடையாது.
நம் வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தா எப்படி உபசரிப்போம்? அவங்களுக்கு தேவையானது, அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ பார்த்து பார்த்து சமைத்து, அவங்களுக்கு வேண்டான்னு சொன்னா கூட பரவாயில்ல, சாப்பிடுங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க, நீங்க சந்தோஷமா இருந்தா தானே அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? நமக்கு நம்ம வீட்டுக்கு 2 நாள் வந்த ஒரு கெஸ்டுக்கே அப்பேற்பட்ட ஒரு சேவை செய்யும் போது, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வழிகாட்டியாக இருக்கின்ற நம்ம குருவுக்கு எப்படி தலைய அடக வைக்கணும்? தந்தைக்குரிய மகன் என்று சொல்வோம். எதற்காக அப்படி சொல்றோம்? தந்தை என்ன சொன்னாலும் மறு வார்த்தை பேசாம யார் செய்யறாங்களோ அவங்கதான் தந்தைக்குரிய மகன் என்று சொல்வோம். ஏன்னா அப்பாவின் பேர் அவதான் காப்பாத்துவான். ஒரு தந்தை நேர்மையாக இருக்கார், நற்குணத்தோடு இருக்கார், ஒரு ஹெல்பிங் டெண்டன்சியோடு இருக்கார், ஒரு நல்ல நடத்தையோடு இருந்தார் அப்படின்னா தன்னுடைய குழந்தை அதே மாதிரி இருந்தா அதான் என்ன சொல்வாங்க? தந்தைக்குரிய மகன் என்று சொல்வோம். இல்லைன்னா சொல்லுவோமா? அதே போல் பாபா என்ன சொல்றார், அவர் எப்படி வாழ்ந்து காட்டினாரோ, அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் செய்யணும். பாபா சொல்வார், தாய்க்கு பொருத்தமான குழந்தையாக இருந்து உங்கள் கஜானாவை நிரப்புக்கோங்க அப்படின்னு. கஜானா அப்படின்னா காசு பணம் தங்கத்தால் நிரப்பிக்கணுமா? இல்லை. முன்பு சொன்னது போல் அகத்திலும் புறத்திலும் பரிசுத்தமான தேகம்தான் கஜானா. அந்த கஜானாவை குருவின் அபீஷ்டம் என்ற எண்ணத்துடன் நிரப்பு. தாய் தந்தைக்குரிய பிள்ளையாக இரு. நம்முடைய தந்தையான பரத்வாஜ மாஸ்டர் அவர்களுக்கு என்ன அபீஷ்டம்? என்ன செஞ்சா அவருக்கு சந்தோஷப்படுவார், என்ன செஞ்சா அவருக்கு பிடிக்கும்? சத்சங்கம். அந்த சத்சங்கத்தை நாம் எப்படி செய்யணும்? சந்தோஷமாக ஆனந்தமாக செய்யணும். அவரின் விருப்பம் பிளஸ் நம்முடைய சந்தோஷம். இதுதான் குருபுத்திரி கேட்ட பொம்மை வீடு. இவை அனைத்தும் எப்படி நமக்கு கிடைக்கும்? சத்குருவின் சேவையால். அப்பொழுது அவனுக்கு பேர் புகழ் ஞானம் சர்வ சித்திகள் கிடைக்கும்படி குருவே ஆசீர்வதிப்பார். குரு பக்தி அசாத்தியம் என்பதற்கு வாய்ப்பே இல்லை. குரு பக்திக்கு மும்மூர்த்திகள் வசப்படுவார்கள். மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வர். சிருஷ்டி ஸ்திதி லய. இவை மூன்றின் ஸ்வரூபம் தான் குரு ஸ்வரூபம். குருவை பூஜித்தால் மும்மூர்த்திகளின் தன்மை நமக்கு புரியும். நாம் எந்த பூஜை செய்தாலும் முதலில் என்ன ஸ்லோகம் சொல்வோம்? குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அனைத்து ரூபங்கள் குரு. அவர்தான் சிருஷ்டி ஸ்திதி லயக்காரர் என்ற பாவனை எப்பொழுதுமே நினைவில் வச்சுக்கிறது தான் குரு பக்தி. அப்பேற்பட்டவனுக்கு திரிமூர்த்திகள் வசப்படுவார்கள். குரு இல்லைன்னா நமக்கு மோட்சம் கிடையாது. மோட்சம் என்றால் என்ன? சொர்க்கமோ நரகமோ கிடையாது. விடுதலை. எதிலிருந்து விடுதலை? இந்த தேகம்தான் நான். இந்த தேகம் மேல் இருக்கின்ற பற்று, அதை விடணும். வியாமோகம் இல்லாம இருக்கணும். வியாமோகம் இஷ்டம் இரண்டுமே வேற வேற. இஷ்டம் என்ன? ஒரு லட்டு எனக்கு பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு லட்டு சாப்பிட்டா அது இஷ்டம். அது இல்லாம 4, 5, 6 சாப்பிட்டா அது வியாமோகம். அளவோடு இருந்தால் இஷ்டம், அளவில்லாம இருந்தால் வியாமோகம். அது எதுவாக இருந்தாலும் சரி, அளவோடு இருக்கணும். சம பாவனையோடு எடுத்துக்கணும். அந்த அடிப்படையான பகுத்தறிவு நமக்கு இருக்கணும். பகுத்தறிவு இருந்தால் வச்சுக்கோங்க, நம்ம வீடே நமக்கு சொர்க்கமாக தோணும். மாத்தலாம். குரு பக்தியால் அப்பேற்பட்ட ஒரு நிலை நம்மால் அடைய முடியும். நம் நினைவுகள் எல்லாமே ஆனந்தமாக இருக்கும். ஒவ்வொரு நொடியும் மகிழ்ச்சியோடு விதிப்போம். நம் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருப்போம். அப்படின்னா கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவோம்.
அப்ரஹாம் லிங்கன் சொல்வாரா, காலத்தை கவனி, எதிர்காலத்தை யோசித்து நிகழ்காலத்தை வாழ தவறவிடாதே, நிகழ்காலத்தில் மகிழ்ச்சியோடு ஆடு. ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். श्री सच्चिदानंद सद्गुरु भरद्वाज महाराज की जय. गुरुदेव दत्ता.